இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அல்லது வருகின்ற நாளை எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ கார்த்திகை தொடங்கி கார்த்திகை முடிவுக்கு வந்துருச்சு. நாளைக்கு மாத பிறப்பு வருதுங்களா? தேய்பிரி ஏகாதசி திதி, மார்கழி ஏகாதசி. எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் உள்ள ஒரு நாட்கள் வந்து கொண்டிருக்கு பார்த்தீங்களா? இப்போ மிதமான குளிர்காலம், காலை குளியல் இப்படி பண்பட்டுக்கிட்டே வரும் கார்த்திகை மாசத்துல. மார்கழி வந்தோம்னா அடர்த்தியான ஒரு குளிர் நிலவும் காலம். அப்பொழுது பாருங்க, அந்த அம்மா சின்ன வயசுல நீராடி ஆண்டாளம்மா அவ்வளவு பாசுரங்களை பாடி இறைவனை அடைந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட நாள். ஒரு சீதோஷ நிலையிலுக்கும் ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு கவிக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அதன்படி நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இந்த திங்கட்கிழமை கார்த்திகை மாசத்துல சிவ வழிபாடை மேற்கொள்வதுங்கிறது ஒரு சிறப்பை தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.